Shiva 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 Shiva. நாமக்கல் மாவட்ட ஜோதிட நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம பொழுதுக்கு எத்தனையோ முறை ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே பேசிக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல. அதாவது இப்படி போதுமா இங்க போதுமா? ரைட் ஓகே ஓகேவா சரி ரைட் ஓகே. நாம பொழுதுக்கு ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு 9 கிரகத்தையே பார்த்துக்கிட்டு 7 லட்சம் இருக்கு, 4 குரு இருக்குது, 5 லட்சம் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எப்பவுமே. இப்போ கைரேக சாஸ்திரம் அப்படிங்கிறது இப்ப நாளாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அந்த காலத்துல முருக பெருமான் வள்ளி தெய்வானுக்கு சொன்னது. அதுக்கப்புறம் வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் சித்தர்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய இந்த கைரேக சாஸ்திரம் வந்தது. ஆனா இந்த கைரேக சாஸ்திரம் ஜாதகத்தை விட கைரேக தனக்குன்னு ஒரு அடையாளத்தை காமிக்கிறது. உலகத்துல 7 பேர் ஒன்னா இருப்பாங்கன்னு பேரு. 7 மூன்கள் ஒன்னா இருந்தாலும் 7 கைரேகைகள் வெவ்வேறையா தான் இருக்கும். கூட போன்ற கெட்ட பிள்ளைங்க பாத்தீங்கன்னாவே ஒரு கை ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த ரேகை அதுல இருக்காது. கூட பிறந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு போக்க குழந்தைங்க. அதனால எது ஒண்ணு எங்க போனாலும் கைரேகையை தான் முதல்ல வச்சு ஆதாரமா அடையாளம். ஆனா அந்த கைரேகை இந்த நாளளவுல மறைஞ்சு போறது நினைச்சோம் நமக்கு சங்கடமா தான் இருக்கு. சரி அந்த கைரேகையை ஒரு ஆய்வா போட்டு நம்ம எடுக்கலாமே அப்படின்னு பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப இந்த கைரேகை ஜோதிடத்துல போட்டுக்கிறேன். மேக்சிமம் கையில எல்லா பார்த்துக்கும் கையில பாத்தீங்கன்னா 3 ரேகை தான் பளிச்சுன்னு தெரியும். இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது 3 தான் மேக்சிமம் எல்லா கையிலும் தெரியும். இந்த இருதய ரேகையானது நல்ல ஸ்ட்ராங்கா கரெக்டா அந்த சுண்டு விரலுக்கு அந்த சுட்டு விரலுக்கும் அந்த பெருவிரலுக்கும் நடுவுல இங்க இருந்து சுண்டு விரல் கீழே ஆரம்பிச்சு நேரா அந்த சுட்டு விரல் பக்கமா போகணும். அந்த வளைவு அந்த கரெக்டா இந்த வளைவு கரெக்டா கரெக்டா இருக்கணும். இதுல வளைவோ நெளிவோ இல்ல ஒரு இப்படி இப்படி இந்த ரேகை இப்படி கரெக்டா இப்படி போகணும். இப்படி சங்கிலி தொடராவோ இது இப்படி வெட்டுப்பட்டோ இப்படி இருக்கக்கூடாது. இருதய ரேகை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா கரெக்டா இருந்தது அப்படின்னோம்னா இருதயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது, காற்று ப்ராப்ளம் வரவே வராது. இருதய ரேகையில ஒரு ஓட்டையோ இல்ல ஒரு மச்சமோ ஒரு கிராஸ் புரியோ இருந்ததுன்னா அவங்களுக்கு தீராம ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கும். அதனால இருதய ரேகை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருந்ததுன்னா அது நல்ல பலன். அதே இருதய ரேகை மேக்சிமம் ஒருத்தருக்கு என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நின்றுக்கும். சனி விரலுக்கு கீழே தான் நிற்கும் மேக்சிமம் எல்லாத்துக்கும். இந்த சனி விரலுக்கு கீழே மேல சுட்டு விரலுக்கு மேலே ஏறிச்சுன்னா அதிர்ஷ்டசாலி. அவன் வாழ்க்கையில ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எதையுமே அவங்க எதையுமே அவங்களுக்கு கிடைச்சிரும். எல்லா வாழ்க்கையும் அவங்களுக்கு நல்லபடியா அமையும். சுட்டு விரல் இதய ரேகை மேல போகணும். அதே மாதிரி இதய ரேகை பள்ளத்துல போகக்கூடாது. சனி விரலுக்கு பள்ளத்துல போச்சுன்னா அவங்க தன்னிச்சையா முடிவு எடுத்துருவாங்க. அவசர கொடுக்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து மாட்டிக்குவாங்க. அது அது ஒரு மாதிரி. அதே இருதய ரேகை இந்த இடத்துல கட்டாகும். சனி விரலுக்கு நீளம் கட்டாச்சுன்னா அவங்க புத்திசாலிகளா இருப்பாங்க, அறிவாளிகளா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த இருதயக்கு மேல இந்த இடத்துல ஒரு கிராஸ் கட்டு இருந்துருவீங்க. அவங்க அரசு உத்தியோகத்திலையோ இல்ல ஆசிரியர் பணியிடத்திலையோ கல்வியை நல்லா கற்றுக்கிட்டு அதை தொழில் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல ஒரு பேங்க்லயோ இல்ல நல்ல இதுல தலைமை பகுதியோடய இருப்பாங்க. இருதய ரேகையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்காரணத்து மட்டும் வளைவோ பின்னமோ வரக்கூடாது. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்தபடியாக புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த இதோட நின்றுக்கும். இந்த செவ்வாய் மேடு, மேல் செவ்வாய் மேடு இது, சந்திர மேடு இது, கீழ் செவ்வாய் மேடு இது. மேடு போறதுக்கு எனக்கு இடம் இல்லை. மேக்சிமம் இப்படிதான் இருக்கும். இதோட நின்றுக்கும். இந்த புத்தி ரேகைங்கிறது இந்த அளவுக்கு மட்டும் நின்றுதுன்னா அவங்களுக்கு அதிகமான படிப்பு இருக்காது. ஓரளவு படிச்சிருப்பாங்க.
ஆனா அதுலயும் அறிவாளி புத்திசாலியா இருப்பாங்க. எந்த ஒரு நிர்வாக திறமையும் அவங்களுக்கு இருக்கும். அதே வந்து புத்தி ரேகை நேரா சந்திரமேட்டை போய் கீழே வச்சு வைங்க, அவங்க எல்லாம் ஊர்பட்டு உத்தமரா இருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருக்காங்க, சிந்தனை அதிகமா இருக்கும், மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க, மேக்சிமம் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்து மக்களுக்கு கொண்டாடுற மாதிரி இருப்பாங்க. அந்த புத்தி ரேகை நல்லா சந்திரமேட்டை இறக்கலாம். எப்படிங்க? அதான் மேலுக்கு குறிக்கிறதுக்கு இடம் இல்லை, மேலுக்கு மேல போட்டுட்டுமா, இங்க போட்டுமா. அதாவது இந்த இதுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு. ஓகேங்களா சார்? புதன்மேடு, புதன்மேடு, சூரியமேடு, சனிமேடு, குருமேடு. இது வந்து கீழ்ச்செவ்வாய் மேடு, இது வந்து மேல் செவ்வாய் மேடு, இது சந்திரமேடு, இது சுக்கிரமேடு. ஓகேங்களா? இந்த மேடு வந்து இதுல வந்து இந்த 12 இது அங்கலாஸ்தி இருக்குல்ல, இந்த 12 அங்கலாஸ்தின்னா 12 ராசிகள். ஓகேங்களா? இது வந்து மேசம், இது வந்து ரிஷபம், இது வந்து மிதுனம், இது துலாம், இது விருச்சகம், இது வந்து தனுசு, கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், மீனம். இந்த கிரகங்கள், இந்த ராசிகள், அதுக்குண்டான மேடுகள் பலமா இருக்கணும். மொத்தத்துல பொதுவா இந்த எந்த மேடுகளுமே கொஞ்சம் உப்பலா இருந்ததுன்னா அது எல்லா விஷயமும் அவங்க தானா வந்துடும். சுக்கர மேடாகட்டும், புதன் மேடாகட்டும், சூரிய மேடாகட்டும், சனி மேடாகட்டும், மேடு வந்து பள்ளமாகக்கூடாது. குறிப்பா சூரிய மேடு, சனி மேடு பள்ளமே ஆகக்கூடாது. புதன் மேடு பள்ளமா இருந்ததுன்னா வியாபாரத்துல தடை வரும், அவங்களுக்கு அவ்வளவா வியாபார உத்தி வராது. அதே மாதிரி புதன் மேடு வலுவா இருந்து புதன் ரேகையும் எங்க கூட ஏறுச்சுன்னா அவங்க எல்லா வியாபார தந்திரமும் அவங்களுக்கு தெரியும். வியாபாரத்துல 1000 போட்டா லட்சம் பண்ணுவாங்க, லட்சத்தை போட்டா கோடி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த புதன் மேடு இருக்கணும், இந்த புதன் ரேகை இருக்கணும். அதே மாதிரி சூரியன் ரேகை இங்க இருந்து இந்த இதய ரேகையை தொட்டு இல்ல அது கீழே மேல வந்தா கூட தலைமை பொறுப்புல அதிகமா இருப்பாங்க. அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கும், அரசியல் ஆதாயம் இருக்கும், மக்களுக்கு சேவை செய்ய மனப்பான்மை இருக்கும். அவங்க சூரியன் மேக இருந்ததுன்னா எல்லா அரசியல் ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சனியில ஒரு ரேகை வந்ததுன்னா அவங்களுக்கு பிசினஸ் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 100 ஆக்குவாங்க, 1000 லட்சம் கூட ஆக்குவாங்க. சனி விரலும் உப்பமா இருக்கணும், சனிப்பகுதி அடியில விரலும், அதாவது ரேகையும் சனி ரேகையும் இருந்தீங்க அவங்கதான் வந்து வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் வியாபாரத்திலையும் தொழிலையும் முன்னேற்றம் அடைஞ்சு வருவாங்க. அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் புத்தி ரேகை சொல்லிட்டேன். இந்த ஆயுள் ரேகை பாருங்க, இந்த ஆயுள் ரேகை வந்து இந்த சுட்டி விரலுக்கு கீழே ஆரம்பிச்சு இந்த கங்கண ரேகைக்கு நடுவில் வந்து முடியும். எக்காரணத்தோடு ஆயுள் ரேகையில எந்த விதமான மாற்றோ குறையோ மச்சமோ பெருக்கல் கூடிய வரக்கூடாது. அப்படி இருந்தா ஆயுள் குற்றம் வரும். சில பேர்த்துக்கு இந்த ஆயுள் ரேகை வந்து கங்கண ரேகை வரைக்கும் வராது. ஆயுள் ரேகை எவ்வளவு நீளமா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும் ஆயுள் நீளமா இருக்கும். ஆயுள் ரேகை எவ்வளவு குற்றமா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும் ஆயுள் குறையும். ஒருவேளை ஆயுள் ரேகை வந்து இதோட முடிஞ்சதுன்னா மத்தியமாயிலா இருக்கும், இதோட முடிஞ்சா அற்பாயிலா இருக்கும், இதோட முடிச்சா தீர்க்காயிலா இருக்கும். ஆயுளை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ரேகை அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு கங்கண ரேகை நடுவுல தொடரும். அதை தொடுனா அவனுக்கு வந்து எப்படி 89 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள்ல எந்த குறைபாடும் வராது. ஓகேங்களா? ரைட். இருதயக சுழற்சி, புத்திரேக சுழற்சி, ஆயுள் சுழற்சி. விதிரேகை, இந்த விதிரேகை வந்து கங்கணமேட்ல சந்திரமேட்ல ஆரம்பிச்சு சனி விரலுக்கு போச்சுன்னு வைங்க, விதிரேகை வந்து அவளுக்கு ஸ்ட்ராங்கா அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டு வைங்க, அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க செல்வாக்கா இருந்திருப்பாங்க. விதிரேகை மறுபடி எல்லாத்துக்குமே அந்த விதிரேகை இருக்காது. மேஜர் கையை பார்த்தீங்கன்னா விதிரேகை இருக்காது, 3 ரேகை தவிர இருக்காது. அதனால அவங்க மோசமானவங்க சொல்ல முடியாது. விதிரேகை இருந்தா எல்லா பலமும் இருக்கும், இல்லைன்னா கூட அவங்களால எந்த பிரச்சனையும் ஏதோ ஒரு ரேகை அவங்களை காப்பாற்றி கொடுத்துரும், ஒன்னும் பிரச்சனை வராது. விதிரேகை இல்லையே நமக்கு ஒன்னும் செல்வாக்கு இல்லையே நினைக்க வேண்டியதில்லை. விதிரேகை மேக்சிமம் இருக்காது. விதிரேகை பார்த்தீங்கன்னா கூட கோடு வரவே வராது யாருக்குமே. ஒருத்தர்களுக்கு பிறப்புல இருந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க செல்வாக்க இருந்துருவாங்க. விதிரேகை. ஆரோக்கிய ரேகை எப்படிங்கிறது இங்க பாருங்க, இந்த செவ்வாய் மேட்ல இருந்து இப்படி மேல போகும், அதாவது புதன் ரேகை வரைக்கும் மேல போகும். இந்த ரேகை அதே மாதிரிதான். ஆரோக்கிய ரேகை நல்லா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க, நோய் நொடிகள் இருக்காது, ஆஸ்திரி செலவு அவங்களுக்கு வராது, அவங்க வர்ற வருமானம் தங்கும், எந்த செலவும் அவங்களுக்கு ஆஸ்திரி செலவு எதுவும் வராது.
நோய் நொடிகள் இல்லாம நல்லா இப்படி இருக்கலாம். ஆயுள் ரேகையில எந்த பின்னம் இருக்கக்கூடாது. பெருக்கல் குறியோ இருட்டு குறியோ இல்ல ஏதோ பச்சமோ எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குறி கரெக்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த குற்றமும் ஆயுள் குற்றம், ஆத்திரி குற்றம், நோய் குற்றம் எதுவும் வராது. ஓகேவா? இந்த கங்கண ரேகை அடுத்து வந்து ஆரோக்கிய ரேகை. இந்த திருமண ரேகை இருக்கு பாருங்க. இது இந்த இந்த இடத்துல சுண்டு கீழே 2 ரேகை இருக்கும், ஒரு ரேகை இருக்கும். அது திருமண ரேகைன்னு சொல்றாங்க, காதல் ரேகைன்னு சொல்றாங்க. அந்த ரேகை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேகை இருக்கும். அந்த ஒரு ரேகை இருந்ததுன்னா ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி ஒருத்தரோட சந்தோஷமா இருப்பாங்க இருப்பாங்க. 2 ரேகை இருக்குன்னு வைங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு இருக்கும். ஒண்ணு அது இல்லீகலா இருக்கும், லீகலா இருக்கும். இந்த ரேகை அது அது அவங்க ரேகை பொறுத்து இருக்குது. இந்த ரேகை ஸ்ட்ராங்கா, இந்த ரேகையில இருந்து இந்த திருமண ரேகையில இருந்து ஒரு ரேகை இப்படி கொடுக்க வந்தாலும் அது குழந்தைகள் ரேகை இருக்கும். நீட்டமான ரேகையா இருந்தாலும் அந்த ஆண் குழந்தை, அந்த குட்டமா இருந்தாலும் பெண் குழந்தை. அது எத்தனை குழந்தை இருக்குதோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கல்யாண ரேகையை பொறுத்த வரைக்கும் 1 இருக்குது நல்லது, 2 இருந்தா அந்த மாதிரி அமைப்பு இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க விதிரேகை சந்திரமேட்டில் இருக்கணும். இதுதான் சந்திரமேடு. விதிரேகை சந்திரமேட்டில் இருக்கணும். சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். புத்தி ரேகை சந்திரமேட்டை தொடணும். இந்த பயனர் ரேகை இருக்கணும். செவ்வாய் மையத்துல பயனர் ரேகை அதுதான். இந்த 3 அமைப்பு இருந்ததுன்னா அவங்க ஃபாரின் போய் கண்டிப்பா சம்பாதிச்சாகும். ஃபாரின்ல சம்பாதிச்சு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. ஒருவேளை வெளிச்சூடா கூட வருவாங்க. இந்த 3 அமைப்பு விதிரேகை வந்து சந்திரமேட்டில் தொடணும், புத்தி ரேகை சந்திரமேட்டை தொடணும். அப்படி தொட்டா அவங்க சிறப்பாக வாழக்கூடிய, வெளிநாட்டுல வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. இதுல மில்லியனர் பணக்காரங்க எப்படி பாக்குறது அப்படிங்கும் போது இந்த புதன் ரேகையும் இந்த ஆயுள் ரேகையும் 2 இன்ச்சு தான் இருக்கணும். நாங்க 2 இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சு தான் இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க பணக்காரங்க. ஒரு ரூல் 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேல அகலமா இருந்துருவீங்க. பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது, செலவு பண்ணிடுவாங்க, செலவாயிடும். இது பணம் தந்தும். ஓகேவா? 2 இன்ச்சுக்கு உள்ளதா இருக்கணும். இதுவும் 3 இன்ச்சு 3 இன்ச்சு விசாலமா இப்படி போயிடுச்சு வைங்க, பணம் தங்காது. இது ஒரு ரூல். அப்புறம் இந்த எம் ஷேப்னு வரும். இப்படி பார்த்தா ஒருத்தருக்கு எம் குறியீடு மாதிரி வரும். எம் குறியீடு பார்த்தா சேமிப்பு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு சொத்து பத்தி பிறவியில இருந்தே இருக்கும். அவங்களுக்கு சொத்துங்கிறது அதிகமா இருக்கும். வருமானங்கிறது ஃபுல்லா இருக்கும். சேமிப்பு ஃபுல்லா எப்பவுமே இருந்திருக்கும். 2வது ரூல் அது. 3வது ரூல் வந்து மல்டி ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். நடுவுல உள்ளங்கைக்கு நடுவுல புதன் ரேகையும் ஆயுள் ரேகையும் தொட்ட மாதிரி ட்ரையாங்கிள் ஒண்ணு போகும். அந்த ட்ரையாங்கிள் இருந்தாலும் காலம் பூரா அவங்க செல்வாக்கு உள்ளவங்க தான், லட்சாதிபதி தான், கோடீஸ்வரங்க தான். இது ஒரு ரூல். சார் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா புதன் ரேகை வலுவா இருக்கணும். புதன் ரேகை வலுவா இல்லாதவங்க ஜோதிடம் பார்க்க முடியாது. புதன் ரேகை சுட்டுப்பட்டு வரக்கூடாது. புதன் ரேகை வந்து இப்படி போய் எல்லாம் வரக்கூடாது. புதன் ரேகை நேரா இப்படி போகணும். இந்த புதன் ரேகை நேரா போனா அவங்க ஜோதிடத்துல பிரபலம் ஆவாங்க. அது பிசினஸ்ல பிரபலம் ஆயிடுவாங்க. அவங்க எதை போட்டாலும் எப்படி 5 போட்டா 100 தத்துவம் அவங்களுக்கு தெரியும். புதன் ரேகை மட்டும் வலுவா இருந்ததுன்னா அவங்க பிசினஸ்ல நல்லா கொடி கட்டி பார்ப்பாங்க. அதுக்கு சனி வரவு உத்தாசமா இருக்கணும். சனி மேடும் சூரியன் மேடும் பள்ளமா இருக்கக்கூடாது. பள்ளமா இருந்தா எல்லாம் போச்சு. ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்த கங்கண ரேகை ஒவ்வொருத்தருக்கும் 3 ரேகை கூட இருக்காது. ஒருத்தருக்கு 1 ரேகை கூட இருக்கும், ஒருத்தருக்கு 2 ரேகை இருக்கும், ஒருத்தருக்கு 3 ரேகை இருக்கும். 1 ரேகை இருந்தா 30 வருஷம், 2 ரேகை இருந்தா 60 வருஷம், 3 ரேகை இருந்தா 90 வருஷம். 3 ரேகையும் பழிச்சு நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க 80க்கு மேலதான் ஆயிடுச்சு. அதுல குறைச்சு அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி கங்கண ரேகை, திருமண ரேகை சொல்லியாச்சா, சொல்லியாச்சா, புதன் ரேகை, சூரிய ரேகை, சனி ரேகை ரைட் வைக்க எல்லாம் சொல்லியாச்சு, மேடு வச்சாச்சு. இதுல வந்து இந்த சுண்டு விரல், இந்த விரல் எல்லாம் இருக்குல்ல, விரல்ல நேடு பள்ளம். ஒரு விரலை நீட்டினோம்னா கரெக்டா இருக்கணும். ஒரு 5 விரல் நீட்டினீங்கன்னா ஓட்ட கட்ட எதுவும் வரக்கூடாது. 5 விரல் இப்படி நீட்டணும்னா, கை காமிச்சோம்னா, இப்படி கொடுக்கணும்னா சந்து இருந்து எதுவும் தெரியக்கூடாது. இந்த மேடு பள்ளம் வளைஞ்சிருக்கிறது, இது மாதிரி அமைப்பு இருந்தா ஆரம்பத்துல இருந்து போராட்டம் தான் அவங்க வாழ்க்கணும். இருந்தோம்னா சதுரமான ஒரு கை, வேல் மாதிரி ஒரு கை இருந்தா சிறப்பான கை.
அது மேல சில பேருக்கு அன்னக்கரண்டி மாதிரி விரல் இருக்கும் தெரியுமா? அன்னக்கரண்டி மாதிரி விரல் இப்படிதான் இருக்கும், இப்படி விரல் இருக்கும். அவங்க அதிகாரத்திலையும் நல்லா பணமா இருப்பாங்க, செல்வாக்குலையும் பணமா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா டக்குன்னு மத்தவங்க பழக மாட்டாங்க, ரிசர்வ் கேண்டிடேட்ல இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லா விரலும் ஒன்னாவே இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு. அப்புறமேலு இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் நடுவிரல் சுட்டு இது மோதிர விரலுக்கு மேல இருந்தா, இந்த மோதிர விரலுக்கு நீட்டமா இருந்தான், நீட்டமா இருந்தாலும் ஆயுள் அதிகம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீட்டமா இருந்தா ஆயுள் அதிகம், இல்லைனாலும் இந்த மோதிர விரல் இந்த அகலாசி இருக்குல்ல அதுக்கு மேல இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் அதிகம். ஒரு சிலருக்கு அது கீழே எடுத்துரும், இந்த சுண்டு விரல் இது கீழே இப்படி குறைஞ்சிரும். எவ்வளவு சுண்டு விரல் குட்டியா இருக்குதோ அவ்வளவு ஆயுள் கம்மி. ஆண்களுக்கு வாழ்க்கையும் பெண்களுக்கு ஏன் வாழ்க்கையும் பாக்குறாங்கன்னா சூரியகலை. சூரியகலை வந்து நமக்கு ஆண்களுக்கு சூரியகலைனால வலது துவாரத்தின் மூலமா மூச்சு வாங்கி உடலை இயக்கிறதுனால ஆண்களுக்கு வலது கை பார்க்கிறோம், பெண்களுக்கு இடது கையில நாசி சூரியகலை வர்றதுனால பெண்களுக்கு இடது கை பார்க்கிறோம். இந்த கை வந்து 40 வயசுக்கு மேல போல மாத்தி கூட பார்க்கலாம்னு சொல்றாங்க சில ரூல். ஆண்களுக்கு வலது கையிலையும் பார்க்கலாம், பெண்களுக்கு வலது கையிலையும் பார்க்கலாம், ஆண்களுக்கு இடது கையும் பார்க்கலாம். மேக்சிமம் அவங்க எந்த கை பழக்கத்துல இருக்கோ அந்த கை தான் பார்க்கணும். ஒரு சிலர் லெப்ட் ஹேண்ட் ரைட் வச்சிருப்பாங்க, லெப்ட் ஹேண்ட் இருக்கிறவங்க போய் வலது கையை பார்த்துக்க கூடாது, லெப்ட் ஹேண்டை பார்த்துக்கணும். லெப்ட் ஹேண்டும் இந்த கையும் சிறப்பா இருந்ததுன்னா ஓரளவு எல்லா வயசுலயும் அவங்க சிறப்பாவே இருப்பாங்க. 40 வயசுக்கு மேல போனா கை மாத்தி பார்க்கறது நல்லது. அவங்களுக்கு லேடிஸுக்கு இந்த இடது கை தான் பார்க்கணுங்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசு 40 வயசு தான். சூரியகளை சந்திரகளை பேஸ் பண்ணி தான் வலது கை இடது கை சொல்லிக்கிறாங்க. இது ஒண்ணு. அப்புறம் இந்த விரல் அமைப்பு சொல்லிட்டுனா அதே மாதிரி இந்த பெருவிரல் வந்து எப்பவுமே சரியா இப்படி இருந்ததுன்னு வைங்க, இப்படி இருந்தா அவங்க தான் நிர்வாக திறமை அதிகமா இருக்கும், அவங்க தலைமை பொறுப்புல அதிகமா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படிதான் சாரி, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இந்த கை பெண்டாவது வையே அவங்க யாரு பக்கம் வளைப்பொடி அறிவு திரும்ப அதிகமா இருக்கும். ஒரு சொல் பேச்ச கேட்பாங்க. இவன் வந்து தான் கொடுத்ததுக்கு வேணும் 3 கால் இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்னா கரெக்டு நீங்க என்ன சொல்றதும்பாங்க. வளைஞ்சிருந்து வைங்க மத்தவங்க பேச்சை அவங்க கேட்பாங்க, மத்தவங்களுக்கு உள்ளுறவோட கொடுப்பாங்க, மத்தவங்களுடைய ஒரு விருப்பத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வளைவு இருந்தா மோசப்பட்டு சொல்ல முடியாது, அறிவு அறிவாளி தான், வளைவா இருந்தாலும் சிறப்பாகவே அமைப்பாங்க. என்னன்னா இது வில் பவரா இருக்கும். அதே மாதிரி இந்த பெருவிரல்ல மேல வந்து ஒரு ரேகை செஞ்சு ஒரு கல் மடிப்பு மாதிரி தான் ஜெயில் கண்டிப்பா போய் ஆகணும். நான் போயிட்டேன் ஜெயிலுக்கு, எனக்கு இருக்குது. இந்த பெருவிரல்ல மேல ஒரு ரேகை வந்து பல்லு மடிப்பா வந்து ஒரு படிப்பு மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு மச்சமோ ஏதோ இருந்தா ஒரு ரேகை கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் வந்தாகும். கண்டிப்பா ஜெயிலுக்கு வந்தோம். சூழாயுதம் இருக்கிறத பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல, சக்கரத்தில் இருக்கிறத பத்தி தப்பு இல்ல, பெருக்கள் குறி வரக்கூடாது. மையங்கள் இன்ன வரைக்கும் சொல்றேன், மையங்கள்லாம் இன்ன வரைக்கும் அது பணக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம், இருந்த பணக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம், நீட்டமா இருந்த ஆயுள் அதிகம், சூரிய ரேகை சூரிய விரல்ல போடுச்சா அவங்களுக்கு பணக்கார வசதி இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டட ரேகை இந்த ரேகை வந்து கரெக்டா இந்த விதி ரேகை கரெக்டா இருந்தாலும் பணக்கார வசதி இருக்கும், பாலிவா இருக்கும். தையங்கள் சொல்லிட்டேன், எம்மடி ரேகை சொல்லிவிட்டேன். அதே மாதிரி இந்த பெருவரில மட்டும் கட்டிக்க கூடாது, இருந்தா அவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடாகணும். நான் என்ன பண்ணிட்டேன், எதார்த்தம் வந்து எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரெவன்யூ அசோசியேஷன் நம்ம இருந்தோம்ல அந்த தலைவர், நான் டிபார்ட்மெண்ட்ல நான் தாலுகா ஆபீஸ்ல அசிஸ்டண்டா இருக்கும்போது பெண்ணாகரத்தில் தாலுகா ஆபீஸ் ஊத்தங்கரை தாலுகா ஆபீஸ்ல இருக்கும்போது நாமக்கல் மாவட்ட இது ஊத்தக்கரை வட்ட செயலாளர், நான் ரெவன்யூ சங்க செயலாளர். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க 89ல. அதுல எல்லாருமே ஒரு மாச அளவுல ஸ்ட்ரைக்கு. நாங்க என்ன பண்ணோம், நானும் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவரும் சேர்ந்துக்கிட்டு 10-15 நாளா எல்லாம் போயிட்டு காலையில போய் திரும்பி வந்துருவாங்க. சரி நாமளும் போயிட்டு வந்துட்டோம், ஒரு வேலை முடிப்பா நாம பொறுப்பு இருக்கிறோம், அதனால நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நாங்க போன பிறகு எனக்கு பிடிச்சி உள்ள போட்டேன். அன்னைக்கும் போனேன், பிடிச்சி உள்ள போட்டாங்க, உள்ள போட்டு செல்லுல போட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் 2 பேரும் நாங்க வந்துட்டு செல்லுல வந்து சார் கொஞ்சம் திறந்துக்கிறது உடையெல்லாம் பாத்துருங்க, அதெல்லாம் திறக்க முடியாது உள்ள உட்காந்துக்கணும் அப்படின்ட்டான். குற்றவாளி ஒண்ணுதான், நீ கொலை செஞ்சாலும் ஒண்ணுதான், நீ வந்தாலும் ஒண்ணுதான்ட்டான். 2 பேரும் விடிய தூங்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை. சட்டி வச்சிருக்கலாம், சட்டிலேயே ஒண்ணுக்கு போய் என்னவோ பண்ணிக்க அப்படின்னா
சேலத்துல இருந்து எவனா வந்தான்னா அன்னைக்குதான் நாங்க 2 பேரும் தான் அரெஸ்ட் எங்க தாலுக்காவில. அப்புறமேல மத்த தாலுக்காவில 2 பேரும் 3 மொத்தம் மேலும் 10 பேர் தான் அன்னைக்கு அரெஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்தவங்க போயிட்டாங்க. சரிட்டு சேலத்துக்காரங்க எவனுமே அரெஸ்ட் ஆகல. சேலத்துக்கார வந்தவங்க டக்கு கூட சத்தம் போடுவாங்க சென்ட்ரல் ஜெயில. சரிட்டு பார்த்தேன், அப்பா இது மாதிரி போன் பண்ணி இது மாதிரி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது உடனே 10 பேர் உள்ள வாங்கலான்னு சொல்லி அவங்களை உள்ள வர சொன்னதுக்கு அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டான். அப்புறம் என்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் மறுநாள் என்ன பண்ணிட்டானுங்க, 6 மணிக்கு திறந்து விட்டு நீ எல்லாம் பாத்ரூம்ல போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி, சரி நாம ஒண்ணும் தெரியாது நமக்கு என்ன பாத்ரூம் போயிட்டு சும்மா வந்த குத்துக்கால் போட்டு உட்காருங்கிறான். மத்த கைதியும் 4 கொலகாரன்னு இருக்கிறான், நாங்களும் இருக்கிறோம், குத்துக்கால் போட்டு உட்காருங்கிறான். ஏப்பா நாம உங்களுக்கும் எரிச்சானாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், எங்களை போய் குத்துக்கால் போட வைக்கிறீ அப்படின்னு ஒரு போலீஸ்காரன். அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் முடியாதுங்க குத்துக்கால் போட்டாங்க எல்லாரும் இருந்தாலும். நானும் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு உங்க பேரு என்ன நோட் பண்ணிக்கிட்டு மறுநாள் என்ன பண்ணோம், சரி இப்படி சமாச்சாரம் சொல்லி மறுநாள் சேலத்துக்கு அனுப்ப 10 உள்ள வர சொல்லி கூப்பிட்டு போய் அந்த போலீஸ்காரனை தட்டி கொடுத்து கண்டபடி அவர் பேசி விட்டு, இவனுக்கு என்னையா வேலை, நமக்காக தான் வந்திருக்காங்க, அவங்கள போய் நீ குத்துக்கால் போட்டு உட்கார சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தனியா ஒரு 4 கைதியை போட்டு எங்களுக்கு துணி துவைக்க விட்டாங்க. பாத்ரூம் பிளஸ் ஒரு பாத்ரூம் கொடுத்தாங்க. தனியா ஒரு காலை விட்டாங்க. போட்டவும் இல்லை ஒண்ணும் இல்லை. 1 வாரம் 10 நாள் அங்கேயே ஜெயிலியே போட வேண்டியது, சீட் ஆட வேண்டியது, வரவன் போறவங்க வாங்கி வந்து கொடுப்பாங்க, சாப்பிட வேண்டியது, திக்க வேண்டியது. இதே மாதிரி 1 வாரம் போயிட்டு எப்படா வெளியே போவோம். அல்ல செவரு வானலாம கட்டி வச்சுக்கானுங்க. நாம வெளியே போவோமா இல்ல முடிப்பானுங்களா, தலைவர்கள்லாம் வெளியில இருக்கா, நாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு 1 வாரம் செத்து சுண்ணாம்பாயி அப்புறம் கடைசியில ஒரு வழியா ஸ்ட்ரைக்கு எல்லாம் முடிச்சு வெளியே வந்து பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், இந்த அப்படியே நான் சேலம் வந்தேன். ஒரு போஸ் மைதானத்துல அந்த தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு கைரேகை பாக்குறது சொன்னான். கைரேகை பார்த்துட்டு என்ன நம்ம கைரேகை பார்க்கலாமா அப்படின்னு 1 வாரம் 10 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் சரி கைரேகை கொடுத்து பார்த்தேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் எடுத்தோன்னே எந்தையா சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டு நாங்க எந்தையா ஜெயிலுக்கு போறேன் சார், கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறியோ அது நல்லது போயிட்டு வந்துட்டே இல்லையா, போயிட்டு வந்துட்டாங்க சார். எப்படி போனீங்கன்ற டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ரைக்ல போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே அந்த தோசை கழிஞ்சு போச்சு, இனிமே போக மாட்டீங்க. எதை வச்சே சொன்னேன், இந்த கையில வந்து கட்ட விரல்ல 2 பள்ளமா இருந்த ஒரு மச்சம் இருந்து அது ரேகை இருந்ததுன்னா அதான் கட்ட விரல்ல ஒரு ரேகை மேல வந்து அது 2 பள்ளமா இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போற அமைப்பு இருக்கும். அது என்னன்னு பாத்துருங்க, அது மேக்சிமம் அவாய்ட் பண்றத பாருங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கு. அதனால இந்த கைரேகை வைக்கிறத நாம மேற்கொண்டு இது மாதிரி வர்றவங்களுக்கு நாமளும் கைரேகை சொல்லி நாம அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்லி சிறப்பா அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கு நன்றி கூறி